Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஷீட்டிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளியர் ஷீட்டு, கிளியராக எல்லாமே ஷீட்டாக இருக்கும். செகண்ட் பார்ட் வந்து ஃபேனு வித் கிளியர் ஷீட் வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனோட ட்ராயிங் தான் இது எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, ரூஃப் ஷீட் எல்லாமே R1, R2, R3 அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரைட் சைடு வந்து R1A, R2A, R3 அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஷீட்டிங்கில் வந்து நான் பார்த்தது 2 டைப் இருக்குது. ஒன்று சாண்ட்விச் பேனல், இன்னொன்று வந்து சிங்கிள் ஷீட்டு. சாண்ட்விச் பேனலுங்கிறது வந்து இது கூலிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் ஷீட்டு நார்மல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்டோரேஜ் பர்பஸ், ஸ்டோரேஜ் அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கிளியர் ஷீட்டு. கிளியர் ஷீட்னால் நம்ம ஃபேன் பக்கத்தில் நம்ம காமிக்கிறோம் எப்படின்னு. இது வந்து கிளியர் ஷீட்டு. இது வந்து ஸ்கைலைட் ஷீட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அவுட் சைடு லைட்டிங் வந்து இன்சைட் தெரியறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ ஷீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ரோ வந்து கிளியராகவும், செகண்ட் ரோ வந்து கிளியர் ஷீட்டு வச்சும் நம்ம ட்ராயிங் படி பண்ணியாச்சு. இப்போ ஓவரால் வந்து எல்லாமே ஷீட்டிங் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 2 சைடு, லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து கனெக்ஷன் பண்ணுறது சென்டர் பாயிண்ட், ரிஜிட் பாயிண்ட்டோட ட்ராயிங் இது தான். ரிஜிட் பாயிண்ட்டோட கனெக்ஷன் எப்படி பண்ணுறங்கிறத இப்படி பார்ப்போம். ரிஜிட் பாயிண்ட்னா என்னது? ரிஜிட் பாயிண்ட்னா 2 ஷீட்டோட கேப்பில் 2 ஷீட்டும் எரெக்ஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு கேப் தெரியும். அந்த கேப்பை வந்து நம்ம இப்போ வந்து க்ளோஸ் பண்ணோம். அதுக்கான ட்ராயிங் தான் முன்னாடி இப்போ காமிச்சோம். அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்றத இப்போ பார்ப்போம். மேலே ஒரு ஷீட்டு, கீழே ஒரு ஷீட்டு வச்சு இது பண்ணுவோம். மேலே உள்ள ஷீட்டு வந்து லிட்டில் பிட் கர்வாக இருக்கும். இதுதான் அந்த ஷீட்டு. கீழே வந்து நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காக ஃப்ளாஷிங் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளாஷிங் வந்து நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை கீழே வச்சு ஸ்க்ரூ அடிச்சிடணும். அடுத்தது சைட் வால் ஷீட்டிங் போவோம். சைட் வால் ஷீட்டிங் மென்ஷன் பண்ணியிருக்க வந்து S1, S2, S3 அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. சைட் வால் ஷீட்டிங் வந்து இப்போ சிங்கிள் ஷீட் எப்படி பண்ணியிருக்காங்கன்றத இப்போ நம்ம அந்த இதில் பார்க்கலாம். இதெல்லாம் சிங்கிள் ஷீட்டு. நம்ம இப்போ சைட் வால் ஷீட்டிங்க்கு போகிறதுக்கு பார்ப்போம். சைட் வால் ஷீட்டுக்கு முன்னாடி நம்ம கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாஷிங் இன்ஸ்டால் பண்ணோம். அந்த ஃப்ளாஷிங் வந்து இதுதான், இப்படி தான் இருக்கும் சைடில் ஃப்ளாஷிங். இந்த சைடு ஃப்ளாஷிங் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கீழேருந்து தான் மேலே டாப்புக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் மேலே ப்ராப்பர் அலைன்மெண்ட்டு கிடைக்கும். ஃபஸ்ட்டு கீழே இன்ஸ்டால் பண்ணி கீழேருந்து மேலே போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ஷீட்டு, அடுத்து கிளியர் ஷீட்டு, அடுத்தது வந்து மேலே ஒரு நார்மல் ஷீட்டு. அது வந்து ஆஸ் பர் ட்ராயிங் படி இப்போ ஃபுல் எரெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஓகே, சைடு வால் ஷீட் மட்டும் பாருங்கள். அடுத்தது வந்து கர்வ் ஷீட்டு. இப்போது ரூஃப் ஷீட்டும் போட்டோம், சைடு ஷீட்டும் போட்டோம். அதில் கனெக்ஷன் பண்ணுறது தான் வந்து கர்வ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கார்னரில் கர்வ் ஷீட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கர்வ் ஷீட்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, மேலே டாப்பில் ஒரு ஸ்க்ரூ போட்டுருவாங்க, கீழே சைடு வால் ஷீட்டிங்கில் ஒரு ஸ்க்ரூ போட்டுருவாங்க. இதில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். டாப்பில் ஸ்க்ரூ இருக்குது, சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அது வந்து ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. இது ஃப்ரண்ட் வியூ, இது சைட்லேருந்து பார்த்தா ஓவரால் வியூ. ஓகேயா, ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவுட் சைட்லேருந்து பார்த்தா ரெயின் வாட்டர் கட்டர் இல்லாமல் ஓப்பன் ஸ்பேஸில் கீழே விழுவுனா இந்த மாதிரி தான் இருக்கும். ரெயின் வாட்டர் செட்டர் வேணும்னா அதுக்கு தனியாக செப்பரேட் சிஸ்டம் வச்சு பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாஸ்டிக் டேப். மாஸ்டிக் டேப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, 2 ஷீட்டுக்கு இன்பிட்வீனில் ஓவர்லேப்புக்காக யூஸ் பண்ணுவோம். இது ரெயின் வாட்டர் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேபிள் எண்டோட ஷீட்டிங் வந்து பார்க்க போகிறோம். கேபிள் எண்ட் ஷீட்டிங் வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேபிள் எண்ட் ஷீட்டிங்க்கு வந்து அதுக்கும் 2 ஃப்ளாஷிங் தேவைப்படும். கீழே ஒரு டவுன் சைட்லேருந்து ஃப்ளாஷிங் ஸ்டார்ட் பண்ணி மேலே வந்து டாப் போர்ஷன் கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளாஷிங் தேவைப்படும். மேலே இருக்க ஃப்ளாஷிங் கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி எல் ஆங்கிள் வந்து 7.5G யூஸ் பண்ணி பர்லின் அங்கே இருக்காது, அதனால் அந்த பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணுறோம். இதுதான் டாப் போர்ஷனோட ஃப்ளாஷிங்கு. இதுதான் டாப் போர்ஷனோட ஃப்ளாஷிங்கு. அது வந்து முன்னாடி காமிச்சது டவுன் போர்ஷனோட ஃப்ளாஷிங். ஓகேயா, ஓகே, நான் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வியூ இப்படி தான் இருக்கும். ஆஸ் பர் ட்ராயிங் படி ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.